மண்பானைக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது வெள்ளி பாத்திரம், இரும்பு 2மே இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது நம்ம இப்போ அதிகமாக எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், அயன், நிக்கல், குரோமியம் இதெல்லாம் வந்து ஒரு சமமான அளவில் அதை வச்சு அதை தயாரிச்சிருக்காங்க. நம்ம பாத்திரங்கள் வாங்க போகும்போது கூட ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா அப்படிங்கிறத நம்ம கேட்டு வாங்கணும். அதில் தான் அந்த சமமான அளவு இருக்கும். அதில் உடம்புல எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதில்ல. நம்ம நல்லாவே ஹீட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதுவரை எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் ரிசர்ச்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அயன், அந்த இரும்பு பாத்திரங்கள் ரொம்பவே பெனிஃபிட்டான ஒன்று. பல வருஷமாக அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அதை விட்டுட்டோம். ஆனால் அந்த இரும்பு பாத்திரங்கள் நம்ம நான்ஸ்டிக்கு பதிலாக கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இரும்பு பாத்திரங்கள் துருப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். சில பாத்திரங்கள் துருப்பிடிச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. துருப்பிடிக்காத இரும்பு, நம்ம கார்பன் கலந்துருக்கும், இந்த மாதிரியான இரும்பு பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அனிமியா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா அயன் இருக்கிறதுனால. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான இரும்பு பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்துங்க. இல்லை சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துங்க, இல்லை மண்பானை பாத்திரங்களை பயன்படுத்துங்க.